அண்ணன் அவர் வாயிலே சொல்லியிருக்கிறார். யாரு? கரெக்ட், அவர்தான். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகினேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும். நம்ம அண்ணன் இப்படி சொல்ல, அதுக்கு இந்த அண்ணன் நான் தான் அப்பவே சொன்னேங்க, எத்தனை நாளைக்கு தாங்க ஒரு வாய் போய் சொல்லுவோம், அதுவும் இல்லாம தவழ்ந்து தவழ்ந்து போறது பிராணிகள் தாங்க அப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு? அட என்னங்க நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி பாருங்க, பழனிசாமி கூட்டங்கள்ல பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியும். அதாவது உண்மை ஒரு நாள் வெளிவரும். முன்னால என்ன சொல்லுவாரு? யார் இந்த தினகரன்? அவரை எனக்கு தெரியாதா? நான் 40 ஆண்டுகள் 74லேருந்து அரசியல்ல இருக்கேன். கிளை செயலாளராக இருந்தேன், ஒன்றிய செயலாளர் இருந்தேன், சேவல்லே எம்எல்ஏ இருந்தேன், உழைத்து மேல வந்தேன்னு சொல்லக்கூடியவர் அன்னைக்கு மதுரையில் ஒரு மாநாட்டில் எத்தனை நாள் நாக்கு பொய் சொல்லும், ஒரு நாள் உண்மை வெளில வந்துடும்ல. எத்தனை நாள் உண்மை தலைவர் பாடியிருக்காருல, உண்மையை மறைக்க முடியாது, தவழ்ந்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆனந்தகுமாரோ இப்ப சண்முகவேல் அண்ணன் கேட்டீங்கன்னா, நான் உழைச்சி கிளை செயலாளராக இருந்தேன், மடத்துக்குளத்தில் ஒன்றிய செயலாளர் இருந்தேன், மாவட்ட செயலாளர் இருந்தேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன்னு சொல்லுவார். யாராவது ஒரு எந்த அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவராவது எந்த ஒரு நிர்வாகியாக இருந்து பதவிக்கு வந்தவர்கள் நாங்கள் உங்க மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன், தவழ்ந்து இந்த பதவிக்கு வந்திருக்க குழந்தைதாங்க தவளும், 4 காலில் 2 கால் 2 கையில். பிராணிகள் தான் தவளும். நம்ம தான் காலில் விழுந்தே பதவிக்கு வந்தவராச்சே. பதவி கொடுத்தவரே யார் என்று கேட்டவர் நீங்க, பதம் பார்த்தவங்க நீங்க. அதாவது இந்திய அரசியல் மாத்திரமல்ல, உலக அரசியல் வரலாற்றிலேயே துரோகத்திற்கு என்று அரசியல் ரீதியாக ஒரு எம்பளை வைக்கிறோம்னா அதை நம்ம அண்ணன் அப்படியே லெஃப்ட்ல திரும்பி, அண்ணன் இந்த அண்ணன் இப்படி மாநாட்டில் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு அப்படின்னு இன்னொரு அண்ணன் கிட்ட கேட்க, அந்த அண்ணன் என்ன சொல்லிவிட்டாரு, 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்களே, என்ன எதை தடுத்துச்சு உங்களை அப்படின்னு கேட்டுவிட்டாரு. அவங்க விரும்புறாங்க, கூட்டின்னு போறாங்க. ஆனாக்கா அவங்க சொல்ற காரணங்கள் தான் வேடிக்கை இருக்கு. பிஜேபி கைவிட்டுட்டாங்க, அது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இஸ்லாமிய சிறைக்கதிலை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டவர் கதவை திறந்து விடுதலை செஞ்சிருக்கலாம்ல தங்கச்சி, அதை பேசணும்ல. அவருக்கு விடுதலை செய்யறதுக்கு என்ன தடை? 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்ல. தீர்மானம் நீங்க ஏன் போடுறீங்க? நீங்க விடுதலை செய்யுங்க, உங்களால் விடுதலை செய்ய முடியும்ல. அப்புறம் அதை பேசும்போது புகழ்ந்து ஃபாருக்கு பேசுறபடி, தம்பிதான் யார் போடுவா எதிர்கட்சி தலைவர்கள்? அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க அந்த பக்கம் நின்னாங்க. திமுக கூட ரொம்ப நாள் நின்று பார்த்தாங்க. இப்போ அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு இவர் விட்டுட்டோன்னே இங்கே வந்துட்டாங்க. அதாவது தம்பி, இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு தான். இப்படி பண்ணா அவங்க தான் கூடல, அதனால சிறுபான்மை ஓட்டுலாம் அவங்களுக்கு தான் விழுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்பயுமே அவங்களுடைய ஆதரவு கைக்குத்தான்னு நம்ம என்ன சொல்லியிருக்காரு. நீங்க பொய் சொல்வது என்று வந்துவிட்டால் அதற்கு எல்லை கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது இந்தியாவில் இருக்கிற சமூக நீதிக்காக போராடுகிற சிறுபான்மை மக்களும் நம்மவர்கள் என்று நினைக்கிற கட்சிகள் தான் அவர்களுக்காக போராடினார்கள். தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, பல்வேறு இயக்கங்களும் அதற்காக கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். அப்போ அதிமுக என்ன செஞ்சாங்க? அதிமுக பிஜேபி கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள்.
இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சிருக்குன்னா, மோடியின் பின்னால் சென்றால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. மோடியை விட்டு வெளியில வந்தாதான் வெற்றி பெற முடியும். வெளியில வந்தா மட்டும் போதாது, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு பொய்யையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். தேவையான நேரத்தில் அவங்க காலை வாரினாங்க, வாய் திறக்காம இருந்தாங்க, மௌனமாக இருந்தார்கள். ஆனால் மதசார்பின்மையில் நம்பிக்கையுடைய அரசியல் கட்சிகள் தான் கடுமையாக போராடி அந்த சட்டங்களை செல்லாமல் ஆக்கினார்கள். எனவே எடப்பாடி அவர்கள் சொல்வது தவறு, உண்மைக்கு புறம்பானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்கெல்லாம் இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, நம்ம முதலமைச்சர் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கிறப்ப எனக்கு என்னங்க குறை அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு உடல்நலம் இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை? தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் வந்துருச்சு. பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வந்துருச்சு. அரிசி, சர்க்கரை, கரும்பு வந்துருச்சு. வெள்ள நிவாரணமா 6000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஒரு மாசத்துல முதலமைச்சர் 8000 ரூபாய் கொடுத்துட்டாரு. பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி. அவர் முகத்துல பார்க்கிற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து. எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்ததில்லை. எந்த சூழலையும் என்னோட மக்களுடன் இருப்பவன் நான். என் சக்தியை மீறியும் உழைப்பவன் நான். இது மாதிரி செய்தியெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சர் உற்சாக மிகுதியில இப்படி பேச, அங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வேதனையினுடைய உச்சத்துக்கே போயிருக்காருங்க. அட என்ன பாணி, அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டா, 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தேன்ல, கொஞ்சம் நஞ்சமா கஷ்டப்பட்டேன், படாத பாடுபட்டுட்டேங்க. ஒருத்தர் வெளியில போனார்ல, அவரால் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம், 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டையும் நான் காலத்தை ஓட்ட வேண்டியதா இருந்தது. அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா, நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. அது மறந்துகிட்டு பேசுறாரு. யார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக் கொண்டுதான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. அட பாவண்ண, அவரு இவ்வளோ வேதனையா பேசுறாரு. ஒரு மனுஷனை இப்படியான பேச வைப்பீங்க அப்படின்னு இந்த அண்ணங்கிட்ட போய் கேட்க, அட தம்பி, இதைத்தான்ப்பா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிரச்சனை வரும், ஒரு பேப்பர்ல எப்படிப்பா 2 கையெழுத்துலாம் கேட்டேன்ப்பா, அவர் ஏத்துக்கல அப்படின்ட்டாரு. உயிரை தந்த, பெற்று தந்த அந்த ஆட்சியை இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த ஆட்சியை இப்ப இன்னைக்கு இழந்திருக்கிறோம். எப்படி இழந்த? பழனிசாமி அவரை முடிசூட்டி கொண்டார். பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தையும் பெற்று, போலியான பட்டத்தையும் அவர் வாங்கிட்டு, அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று தமிழகத்தில் நடந்த 8 முதலமைச்சராக இருக்கிறார். 8 தேர்தலில் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தல் சொல்லி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், பேரூராட்சி கழக தேர்தல், மாநகராட்சி தேர்தல், இப்படி அத்தனை தேர்தல் தோல்வி. சரி, சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் வந்தது. சட்டமன்ற பொது தேர்தலிலும்
உங்களுடைய நடைமுறை, ஆட்சியினுடைய நடைமுறை மக்களை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றியே சிந்தித்து தன் கூட்டத்தை பற்றியே சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சராக நீங்கள் ஆண்ட காரணத்தினால் ஆட்சியும் நாம் பறிகொடுத்தோம். இந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்டதா? 2016 மாண்பு அம்மா அவர்கள் தன்னுயிர் வந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்தார். சரி, இப்ப ஈரோடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வந்தது. ஏன் எங்களெல்லாம் நீக்கினாங்கன்னா கட்சிக்கு இரட்டை தலைமை இருக்கக்கூடாது. நான் அதை சொன்னேன், இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் வந்து சொன்னேன், இதெல்லாம் எப்படி நடக்குமா, சாத்தியப்படுமா? 2 பேருமே ஒரு உத்தரவுகளில் கையெழுத்து போட்டால் நடைபெறுமா? 2 பேரும் 2 குதிரையில் பக்கத்து குதிரையில் பயணிக்க முடியுமா? இதெல்லாம் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிட்டாங்க. இல்லை, அவர் முதலமைச்சராக இருக்காரு, அவருக்கு ஒரு கட்சியில் ஒரு அதிகாரமுள்ள பதவி வேணும், கையெழுத்து போடுற பதவி வேணும். சரி போங்க, கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சி நல்லா இருக்கணும்னு நான் அத்தனை நிபந்தனைகளுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு தந்தேன். அதுக்கு சிந்தனை, அந்த நன்றி கொஞ்சம் கூட கிடையாது. இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க, அங்க நம்ம அண்ணன் திராவிட கட்சிகளால இந்த நாடும் நாட்டு மக்களும் மதுர பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேதனைய சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தர்மபுரியில முழுக்க சாதி அரசியல் வேரூன்றி கிடக்குதுங்க, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது நியாயம் தானே, சாதி அரசியல் கூடவே கூடாதுங்க. எங்களுடைய கோணமே இத்தனை காலமாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது வளர்ச்சியை மையமாக வைத்த அரசியல் இல்லை, ஜாதியை மையமாக வைத்த அரசியல் இருக்கிறது. அதனால்தான் தர்மபுரியுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் 1.7% ஐயா. அதை நம்ம மாத்தி காட்டணும் ஐயா, மாத்தி காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க பொறுமையா இருக்க முடியாது. இத்தனை காலம் பொறுத்து பார்த்துட்டீங்க. இளைஞர்கள் சொந்த ஊர்ல தர்மபுரி மண்ணுல இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நீர்ப்பாசன வசதியை அதிகப்படுத்தணும், விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தைரியமாக தர்மபுரியில வெளியே வரணும். பெண்கள் யாரும் கூட ஏழையாக தர்மபுரியில யாரும் இருக்கக்கூடாது. இதை மாற்ற வேண்டும் என்றால் இத்தனை காலமா ஓட்டு போட்டு உங்க கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம். ஓட்டு போட்டு உங்களுடைய கைரேகை தேய்ந்ததுதான் மிச்சம். மாத்தி எல்லா கட்சிகளுக்கும் எல்லா ஆட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டேன். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் 2024 அல்ல, பாலக்கோட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மோடி ஐயாவுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த அண்ணன் இப்படி சொல்றாருன்னு அந்த அண்ணன் சொன்ன மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துல இன்னொரு அண்ணன் கிட்ட கேட்டோம், என்னங்க இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப, திராவிட அரசியல்னால தாங்க நம்ம தமிழ்நாடு எல்லாத்துலயுமே முதன்மை மாநிலமா இருக்கு, நாகரிகம் வேணுங்க, ஒருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நாகரிகம் வேணும் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. யாரு, நீங்களே பாருங்களேன். உங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் தான், அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது, புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது, எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்கள் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் தமிழகத்திற்கு கொடுக்கிறது என்று சொன்னால், திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கின்ற இந்த தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெகுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை மறைத்து இங்கே தான் தோன்றித்தனமாக வருகின்ற இடத்திலெல்லாம் எதையோ ஒன்று சொல்லி இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்து செல்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். ஏனென்றால் காவல்துறையில் இருந்தவர், எப்பொழுதுமே அவர் காவல் போலீஸாக இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனைகள் முழுதுமே அக்கிஷுகளை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆள் அவரு, நாம என்ன பண்ண முடியும்? இப்படி அரசியல் களம் சூடு பிடிக்க இன்னொரு பக்கத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு திரைத்துறை சார்பில் 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அங்க திரைப்பிரபலங்கள்லாம் நிறைய பேசினாங்க, அதெல்லாம் சர்ச்சையாச்சு. அது வேற ஒரு பக்கம். இப்படி நடந்துச்சேன்னா என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரக்காரன் கேட்கிறப்ப அவரு பொசுக்குன்னு என்ன சொல்லிவிட்டாரு, விக்ரம் படத்துல இருந்து கமல் வாயை வாடகை விட்டாப்ல, அதனால அவர் பேசினதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஆனா ரஜினி நேர்மையானவர், அவரு பேசினது எனக்கு கொஞ்சம் வருத்தம்பா அப்படின்ட்டார். என்னை போன்றவர்களே உயர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் எங்களுடைய அருமை நண்பர் புரட்சி தலைவர் பேரை சொல்லி சொன்னார். இது வரலாற்று. இதை போய் வாடகைக்கு விட்டுருக்க கமலஹாசன் மறைச்சிட்டு இப்போ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஏதோ டாக்டர் கலைஞர் அவர்களே 100ஆண்டு விழாவில் புகழன்றதுக்காக
அதை தவறான அந்த வரலாற்றை மறைத்து பேசியிருப்பது உண்மையிலே வருத்தம். கமலஹாசன் பேசுனது கூட இல்லை. அவர் எப்பொழுதும் விக்ரம் படத்தோடு அவர் வாயை வாடகைக்கு விட்டார் திமுகவுக்கு, அவருடைய வாயை. ஆனால் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே தன் நேர்மையாக பேசக்கூடியவர். அவர் இதில் கருத்து சொன்னது உண்மையிலே மன வருத்தமாக இருக்கிறது. உண்மையில வருத்தமாக இருக்கு. அது கண்டனம்னாலே உங்களுக்கு தெரியும்ல, இது வருத்தம்னாலே சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்றது எங்களுக்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள்லாம் நாங்கள் நிச்சயமா அது மாதிரி பேச மாட்டாருன்னு நினைச்சோம். ஏன்னா நாங்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி அம்மாவுடைய தொண்டர்கள். நாங்களாம் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி பேசுவாருன்னு. அவரும் இன்னைக்கு கமர்ஷியலா திமுகவுடைய இந்த ஆட்சிக்கு பயந்து கொண்டு தன்னுடைய படங்கள் நாளைக்கு ஏதாவது அதிகமான பொருட்செலவில் விற்கப்படுகிற அந்த படங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க படங்கள்லாம் எதுவும் கெடுத்துருவாங்களோ, சிவாஜி படம் மாதிரி. இது அதான் நான் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இப்படி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கணும்ன்றத முன்கூட்டியே கணிச்சுதான் விஜய் அஜித்தும் நல்லபடியா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு இன்னொரு அண்ணன் சொல்லியிருக்கிறார். அப்படி யாருன்னு பாருங்க. நாடோடி மன்னனுக்கு திரு மு கருணாநிதி வசனம் எழுதினது, நாடோடி மன்னனுக்கு உலக சுற்று வாழ்வு எத்தனை படங்கள் சொல்லலாம் எல்லாமே. அப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற உலக மாபெரும் தலைவர். அப்படியெல்லாம் வரலாறு மறைச்சிட்டு இந்த ரெண்டு பேர் யாரு, நடிகர் ரஜினியும் நடிகர் கமலும், அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா இந்த உண்மையை மறைச்சு சொன்னா எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இவர்கள் முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி ரசிகர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக தான் நிச்சயமாக வரலாறு இவர்கள் கண்டிப்பா பேசுவோம். அந்த அளவுக்கு நல்ல வேலை இது நல்லா தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேர் அப்படியே தபாஞ்சிட்டாங்க. யார் அந்த ரெண்டு பேரு? முன்னணியா விஜய் அஜித் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கப்பா. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்டை கொடுத்து பேசிட்டாங்க, நமக்கு வேணாடா சாமி, நம்ம போக வேணாம் சொல்லிட்டு போகல. கட்சியில பார்த்தா ஒட்டுமொத்தம் பிசு பிசுத்து இல்லையா, கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு ஒரு பங்கமான விழா தான் அந்த விழாவா இன்னைக்கு கருணாநிதி நோக்கல. இது அப்படியே கொஞ்சம் ரைட்ல யூட்டன் போட்டு நம்ம அமைச்சர் அண்ணன் கிட்ட கேட்டோம். ஒரு விழா நடத்தினா யார் மனசும் புண்படாம பாத்துக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா, என்னங்க இப்படி சொல்றாங்களேங்க அப்படின்னு கேட்டோம். அவரு உடனே அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ட்டாரு. கலைஞர் பத்தி ரஜினிகாந்த் பேசுனதுக்கு அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பத்தி தரக்குறைவா பேசியிருக்காங்க, ரஜினிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படி ஒன்றும் அநாகரிகமா யாரும் அதை பத்தி பேசல. கடந்த காலத்துடைய வரலாறை குறிப்பிட்டார். அதுல அவர்களுக்கு அது தவறாக தெரியுமானால் அது அவருடைய மனசாட்சி பொறுத்தது. நான் இப்படி தேர்தல் வரப்போகுது, எல்லா கட்சிகளும் கூட்டணி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எப்படின்னா எதுவும் பேச மாட்டீங்களா, அதை பற்றி எப்போ பேசுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அண்ணன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறவங்க பிராந்திய கட்சிகள் அவங்க என்ன வேணால் சொல்லலாம், நாம் தேசிய கட்சின்னு நம்ம அப்பெல்லாம் எடுத்தவங்க ஒருத்தன்னு எதுவும் சொல்லிட முடியாது அப்படின்னு புசுக்குன்னு சொல்லிவிட்டா. அப்படி எங்களை பொறுத்தவரை தயக்கம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேங்கன்னா, நீங்கள் எல்லா 2019 தேர்தல், 2014 தேர்தல், 2016 தேர்தலில் நீங்கள் பாருங்கள் சார். குறிப்பாக நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் பல இடத்துல நம்ம ஆட்சியில் இருக்கோம், பல இடத்துல எதிர்க்கட்சியா இருக்கோம், பல இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துக்குமே ஒரு கூட்டணியை பத்தி அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்ற போர்டுக்கு இருக்கு. ஸோ நாம மற்ற கட்சிகள் ஒரு தமிழகத்தில் மட்டும் சில பேர் அரசியல் பண்ணுவாங்க, சில பேர் பிராந்திய கட்சிகளா இருப்பாங்க, ரீஜனல் கட்சிகளா இருப்பாங்க. அவங்க பேசலாம். 2024 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி பேசலாம், 3 மாதம் முன்னாடி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாங்க. பிஜேபியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம், பல இடத்துல நானும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பாரத பிரதமரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மோடு வருகின்றார்களோ நம்மோடு பயணிக்கிறாங்க. சில பேர் நேரடியாக பயணிக்கிறாங்க, சில பேர் பயணிக்கிற தயாரா இருக்காங்க. வருகின்ற மாதங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தேர்தல் என்று பேச ஆரம்பிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்ட்ரல் பார்ட்டி லீடர்ஷிப் நம்ம 2024 தேர்தல் என்கின்ற வார்த்தை என்ன பேசுவோம், அதுக்காக பார்லிமெண்டரி போர்டு கூடவே இல்லைங்க. இப்ப என்னுடைய லெவல்ல ஒரு மாநில தலைவராக நான் என்ன பேச முடியுமோ அதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். மோடி அவர்களை யார் ஏத்துக்கிறீங்களோ கூட இருக்கிறீங்க, சேர்ந்து பயணம் பண்ண போறோம். 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கட்சியாக எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மக்களுடைய ஆதரவோடு 2024 தேர்தலில் காட்டுங்க. இதுக்கு நீங்க முறைப்படி ஒரு கிளியர் கட் ஆன்சர் வேணும். யார் நம்ம கூட்டணியில் இருப்பாங்க, என்டிஏ ஷேப் அண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், என்டிஏ எப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க, இவங்க தான் எங்களுடைய பார்ட்னர்ஸ் எப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னா
அது பாராளுமன்ற போர்டு மட்டும்தான் அதை சொல்ல முடியுங்கன்னா இதுவரை இந்தியால எங்கேயுமே கூட்டணி. அவங்களாச்சு கூட்டணியை பத்தி நாங்க அப்புறமா தான் சொல்லுவோன்றாங்க. ஆனா பிரதமர் வேட்பாளர் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உங்ககிட்ட யாரு பிரதமர் வேட்பாளர்னே தெரியலையே உங்களுக்கு, அது சிக்கலாயிராதா உங்களுக்குன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு பாருங்க. கூட்டணி அமைப்புல யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த சூழ்நிலை இருக்கிறது, எதை விரும்புகிறார்கள் சொல்லும் போது நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ஒரு பொது திட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையான இன்றைக்கு தேவையான ஒரு திட்டம் என்னன்னா, இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனு தர்மம் தான் இந்திய அரசியல் சட்டமாக ஆகுமே தவிர வேறு கிடையாது. ஆகவேதான் அதை பொறுத்தவரையிலே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், பிரதமர் கேண்டிடேட் வேட்பாளர் முதல்ல அறிவிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. உண்மையான ஜனநாயகம் அவர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் 100க்கு 100 சரியான உண்மையான ஜனநாயகம். ஆனா என்னன்னா நீங்க உங்களை வச்சு தான் வாரிசு அரசியல்னு சொல்றாங்க, திடுக்குன்னு நின்ன உடனே எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அப்படி இப்படின்லாம் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறப்ப யாருங்க சொன்னது? நான் 96லயே பிரச்சாரம் பண்ணவன் தெரியும்ல, 1000 விளக்கு தொகுதியில வீடு வீடா போய் ஓட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி சமூக வலைதளம்லாம் கிடையாது இல்ல, செல்போன்லாம் கிடையாது. நானும் அப்துல்லாவும் அன்பில் மகேஷ் பொய்யாம இருக்காரு அமைச்சர், அவரும் எந்த வருஷம் 1996ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் வீடு வீடா 1000 விளக்கு பகுதியில் தெரு தெருவா. நான் அப்போ ஒரு வீடையும் விட மாட்டேன், எல்லா வீட்டுக்கும் ஏறிடுவேன். அப்துல்லா அவர்களும் மகேஷ் அவர்களும் டேர்ன்ஸ் எடுத்துவாங்க. இந்த வீட்டுக்கு நான் கீழே ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த வீட்டுக்கு நீங்க போங்க, அடுத்த வீட்டில் நான் இறங்கி வந்துடுவேன். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் வருவாங்க. கீழே அந்த 5 நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அப்போ ஆரம்பித்த பிரச்சாரம், நான் அவருக்கு தனியாக ஒரு நன்றி சொல்லுவேன், இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் முதன்முறையாக தலைவர் என்னை அழைத்து, நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போ அப்படின்னாரு. எனக்கு கூட துணைக்கு ஒருத்தர் வேணும்ல. அப்போ நான் என் கூட கூட்டிக்கிட்டது அந்த 40 நாள் தமிழ்நாட்டுடைய 40 தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி என் கூட இருந்தது சகோதரர் அப்துல்லா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, அவர் தான் எனக்கு ஸ்பீச் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவார். அப்புறம் மக்களே, மைக்கு கிடைச்சதும் நம்ம தலைவர்கள் எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றது பாத்தீங்கல்ல, சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி.